சென்னையில் ஒரு வினோத சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. திருடச் சென்ற இடத்தில் திருடன் வசமாக சிக்கியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த சம்பவம் எங்கே எப்போது நடைபெற்றது? திருடன் எப்படி சிக்கிக் கொண்டார்? சென்னையில் திருடச் சென்ற இடத்தில் போலீசாரை கண்டதும் வீட்டிற்கு அடியில் கட்டிலுக்கு அடியில் பதுங்கிக் கொண்டு பின் போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை கிழக்கு முகப்பேர் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தான் இந்த சம்பவமானது இன்று காலை நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஒரு வீடு நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்துள்ளது. இந்த நிலையில் திருடன் ஒருவன் அதனை நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு இன்று காலை சரியாக அவரது வீட்டிற்குள் காலை 5 மணி அளவில் அவரது வீட்டிற்குள் சென்று கதவை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஜே நகர் போலீசாருக்கும் அதே போன்று தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் அளித்திருக்கிறனர். உடனடியாக போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அவர்கள் விரைந்து வந்ததை பார்த்து திருடன் உள்பக்கமாக தாழிட்டுக் கொண்டு வீட்டின் கதவு மற்றும் மற்ற பகுதிகளை பூட்டிக் கொண்டு கட்டிலுக்கு அடியே பதுக்கிக் கொண்டுள்ளார். இதனையடுத்து போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது திருடன் அங்கு இல்லை. உடனடியாக அக்கம் பக்கத்தில் தேடிய போது அவர் கட்டிலுக்குள் அடியில் படுத்து கிடந்து தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜே நகர் தீயணைப்பு வீரர்கள் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஜே நகர் போலீசார் விசாரணையில் அந்த நபர் பாலமுருகன் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர் மீது பல்வேறு இடங்களில் திருட்டு மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து ஜே நகர் போலீசார் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக போலீசாரை பார்த்ததும் அந்த நபர் உள்பக்கமாக தாழிட்டுக் கொண்டு உள்ளே சென்று பீரோவை உடைத்து அந்த பொருளோடு கையும் களவுமாக கைதுபட்டிருக்கக்கூடிய சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நபர் யார், இவரின் பின்னணி என்ன, வீட்டின் உரிமையாளர் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது ஜே நகர் போலீசார் கைது செய்யப்பட்ட பாலமுருகனிடமும் அதே போன்று வீட்டு உரிமையாளர் குறித்தும் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். பாலா.